வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாப்பிக்கை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிங்கிள் என்ட்ரி, பல்க் என்ட்ரி, ரிட்டன், எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட், குடோன் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாகவே ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டாக் ஏற்றவே தெரியல அப்படின்னா, ஸ்டாக் ஏற்றவே தெரியலன்றதை விட ஸ்டாக் ஏற்றுறது எனக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேரை நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். இதை விட வேறு எதாவது பெட்டராக இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோவில் ஸ்டாக் என்ட்ரி எப்படியெல்லாம் பண்ணலாம், எந்தெந்த விதத்துலலாம் நம்ம சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணுன்றதையும், பல்காக எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றதையும், பல்காக எப்படி எடிட் பண்ணுறதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லாகின் பண்ணுறதுக்கு எப்பயும் இருக்கக்கூடிய லாகின் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ டெமோ வேணுன்றவங்க, இந்த செட்டப் வந்து டெமோ வேணுன்றவங்க நாங்கள் தாராளமாக டெமோ இன்ஸ்டால் பண்ணி தருவோம். நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, சிங்கிளாக ஒரு ஐட்டம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி நான் மாஸ்டரில் போயிட்டு வேர் ஹவுஸ் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வேர் ஹவுஸ் மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து ஷாப்புக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ ஷாப்புனா இப்போ ஷாப்போடைய அட்ரஸ் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, ஏன்னா மல்டிபிள் ஷாப் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் ஷாப்போடைய அட்ரஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்டாக் மூவ் பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்டாக் வந்து நம்ம என்ட்ரி பண்ணி இன்வென்ட்ரி வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ரெண்டு தான், ஷாப் 1, குடோன். ஓகேவா, இந்த ஷாப்புன்ற இடத்துல நீங்கள் அட்ரஸ் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டாக்கை இண்டிவிஜுவலாக எப்படி ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டரில் ஸ்டாக் என்ட்ரியில் இங்கே சிங்கிள் என்ட்ரின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய பார்கோடை ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 10,021 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான பொருளை ஆட் பண்ணுறோம். இப்போது கோபுரம் மஞ்சள்னு வச்சுக்கோங்க. கோபுரம் மஞ்சள் 100 கிராம். ஓகே, கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்படியே நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக தமிழ் எனபிள் ஆகிக்கும். ஸோ அப்போ நீங்கள் அடிக்கும் போது மஞ்சள் Ctrl+G கொடுத்து நம்பர் போடும்போது மட்டும் திருப்பி Ctrl+G கொடுத்து கிராம், இவ்வளோ தாங்க மேட்ரு. ஸோ வந்து இங்கே பாருங்கள், கோபுரம் மஞ்சள் தூள் 100 கிராம். இன்டர்நெட் இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா இங்கே கன்வெர்ட் கொடுத்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். இது தமிழுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, எல்லா லாங்குவேஜுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜுக்கும் கன்வர்ஷன் உண்டு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கான அந்த டூல்ஸ் நாங்கள் கொடுப்போம். இப்போ நீங்கள் வேறு லாங்குவேஜ் பேசுகிறீங்கன்னா அதுக்கான டூல்ஸ் கொடுப்போம், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டால் போதும். ஓகே, அடுத்தது கேட்டகரி. ஸோ கேட்டகரி முக்கியம் இல்லை, இங்கே வந்து வேர் ஹவுஸ் மட்டும் இது குடோனில் இருக்கா இல்லை ஷாப்பில் இருக்கா அப்படின்றத மட்டும் இங்கே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது மஞ்சள் 100 கிராம்ன்றது இங்கேயே காமிச்சிட்டோம் இல்லையா. அப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும்னா பீசஸ்ன்னு போடணும். பீசஸ் ஒரு நம்பரோ பீசஸோ போட்டு இதனுடைய பர்ச்சேஸ் ரேட்டு, சேல்ஸ் ரேட்டு, ஹோல்சேல்ஸு, டேக்ஸ் இருந்தால் டேக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். எம்ஆர்பி கூடுதலாக போடுறது நல்லது. ஹெச்எஸ்என் கோடு நீங்கள் பர்ச்சேஸ் பில்லில் பார்த்தீங்கன்னா தெரியும். கையிருப்பு வந்து 10 பீஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ரீஆர்டர் லெவல், அதாவது எனக்கு இந்த ஆர்டருக்கு மேலே இதுக்கு மேலே கம்மியாச்சுன்னா எனக்கு ஆர்டர் ரிப்போர்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 5ன்னு கொடுத்துக்கிறேன். வேறு மேற்கொண்டு எம்ப்ளாய்க்கு இன்சென்டிவ் இருக்குன்னா அதை போடலாம். டேக்ஸ் வந்து 5ன்னு போடுவோம், ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட் எது வேணால் போட்டு F2 கொடுத்து சேவ் பண்ணணும். இவ்வளோ தாங்க ஐட்டம் ஏற்றுறது. ஓகேங்களா, சிங்கிள் என்ட்ரியாக ஏற்றுறது. இப்போ ஸ்டாக்கில் போய்ட்டு சிங்கிளில் போய்ட்டு இப்போ நான் ஏற்கனவே போட்ட பார் கோடு வந்து கொடுத்து என்ட்ரு ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓப்பன் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து இவ்வளோ தான். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் கூட, இப்போ ப்ரைஸ் மாறிடுச்சுங்க இப்படி போட்டு ஜஸ்ட்டு அப்டேட் கொடுத்துடலாம். ஓகேவா, இது வந்து சிங்கிள் என்ட்ரியாக ஏற்றுறது. இதே பல்காக ஏற்றுறது எப்படின்னா, அதே மாஸ்டரில் ஸ்டாக் என்ட்ரியில் பல்க் சேவ் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயின் விண்டோவிலே இங்கே ஸ்டாக் என்ட்ரின்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பல்க் ஏற்ற முடியும். இப்போது எல்லா ஐட்டத்தையும் நம்ம பார்க்கணுன்னா, இப்போ கேட்டகரி இங்கே தான் வச்சுருக்கோம், எல்லா ஐட்டத்தையும் பார்க்கணுன்னா எடிட் கொடுத்தா இப்படி காமிக்கும். நம்ம இதுவரை ஆட் பண்ண எல்லா ஐட்டமும் இங்கே காமிக்கும். இப்போ ஓகேங்க, இது காமிக்குது. இப்போ நான் வந்து பார்கோடு வச்சும் ஐட்டம், பர்டிகுலர் ஐட்டத்தை மட்டும் நான் ப்ரைஸ் மாற்ற முடியுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஐட்டத்தை சர்ச் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, இதோருக்குலாம் இந்த பாக்ஸில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அடிக்கலாம். புரியுதா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கோபுரம் மஞ்சள் கொடுத்தோன்னா அந்த இண்டிவிஜுவல் ஐட்டம் எடிட்
பல்க் ஐட்டமில் இண்டிவிஜுவலாக ஐட்டம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து சுகர் போடும்போது சுகர் மட்டும் காமிச்சுதா. இப்போ நான் வந்து பாருங்கள் கோபுரம் அப்படின்னு மாற்றி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 11.25 போட்டு F2 கொடுக்கணும் மறக்காமல். இப்போ சேவ் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், திருப்பி நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணது சேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டாக? ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். ரைட்டு, இது ஓகே சார், இது வந்து ஐட்டம் வந்து நேம் வச்சு சர்ச் பண்ணி நான் எடிட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதே வந்து பார்கோடை வச்சு சர்ச் பண்ண முடியுமானா முடியும். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு 10,021 கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் எதாவது சேஞ்ச், இப்போ உதாரணத்துக்கு 8.95 கொடுத்து F2 கொடுக்கணும் சேவ் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள். இப்போ திருப்பி நீங்கள் அதே பார்கோடு போடுற பாருங்கள், முடிஞ்சு. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணது இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சா? ரொம்ப சிம்பிள். ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம், இல்லை பார்கோடை வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இம்போர்ட் பண்ணுறது, மொத்தமாக எப்படி எடிட் பண்ணுறது, இல்லை மொத்தமாக எப்படி ஐட்டமை உள்ளே கொண்டு வர்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நாங்கள் ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த இதை வந்து நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அண்ணாமலைன்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 5000 சில்லற 5000+ ஐட்டம்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து நாங்கள் டைப் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஓகே, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இதை நான் வந்து இப்போ நம்ம லோட் பண்ணிவிட்டு மறக்காமல் F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். F2 கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து எல்லாமே சேவ் ஆகிடும். பாருங்கள், 5540 ஐட்டமும் சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது எடிட்டுக்கு வருவோம். எடிட் கான்செப்ட்டுக்கு வரும். இப்போ மொத்தமாக எடிட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன், இங்கே எடிட்னு கொடுத்தோன்னா இருக்கிற எல்லா ஐட்டமும் காமிக்கும். ஆனால் நம்மளுக்கு அதை விட எது பெட்டர்னா, ஒன்று நீங்கள் பொருளை சர்ச் பண்ணி அதனுடைய ரேட்டை மாற்றலாம், இல்லை அந்த பர்டிகுலர் பார்கோடை மட்டும் ஃபைன் பண்ணி ரேட்டை மாற்றலாம். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக மாற்றினீங்கன்னா மொத்தமாக எல்லாமே வந்துடும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்மளுக்கு எந்தெந்த பொருளுக்கெல்லாம் பர்ச்சேஸ் வந்திருக்கோ, பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் இருக்கோ, அதெல்லாம் ரேட்டு கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று சர்ச் பண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அதனுடைய பார்கோடை வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு, நான் சிங்கிள் என்ட்ரி புரிஞ்சிச்சு, பல்க்கும் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கே என்னது, வெறும் பில் போடுற ஒர்க்கு தான். ஓகே, பில் போடுறது ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் கவர் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஒன்ஸ் கவர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு பொருளை சர்ச் பண்ணியே ஆட் பண்ணலாம். ஓகே, பார்கோடு வச்சும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? சர்ச் பண்ணி ஆட் பண்ணலாம், பார்கோடு வச்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி சர்ச் பண்ணி, அதேமாரி கிரிட்டு சர்ச் பண்ணியும் பண்ணலாம். இப்போதான் அதுக்கு நான் இந்த இடத்துல வச்சு ஒரு என்ட்ரு அடித்தோடனே பாருங்கள் கீழே வந்துடுச்சா. இப்போ நான் அம்மாம்னு அடித்தோடனே பாருங்கள் எனக்கு வந்து தமிழ்லேயும் காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்லேயும் காட்டும், இங்கிலீஷ்லேயும் ஐட்டம் காமிக்கும். நம்ம வந்து கரெக்டான ஐட்டம் தான் பண்ணுறோமான்றதை நம்ம என்ட்ரு அடிச்சுட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, பார்கோடை வச்சு நீங்கள் ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன், இல்லை நான் மளிகை கடை ஆர்கானிக் ஷாப் வைக்கிறேன், எனக்கு வந்து ஒன்லி நான் பொருளை சர்ச் பண்ணி தான் ஆட் பண்ணுவேன்னா நீங்கள் இப்படி சர்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கடன்னு பொருளை ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லாத பொருளாக இருந்தால் நம்ம ஒரு நம்பர் கொடுத்து, உதாரணத்துக்கு இந்த நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே F2 கொடுத்து நீங்கள் ஸ்பாட்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். F2 ஃபங்க்ஷன். ஓகே, F2 வந்து சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். பட் விண்டோஸ், அதாவது ரீட்டைல் விண்டோவில் வந்து F2 வந்து க்ரியேட் பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்படி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேஷ் டெண்டர் வந்துடும். வெறும் 400 கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா பில்லு வந்துடும். இதுதான் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா பில்லுலையுமே நம்ம அதுதான் ஷோ பண்ணுறோம் இல்லையா? பில். ஓகே, தமிழ் பில்லு இல்லை எனி லாங்குவேஜ் பில்லு எப்படி போடுறதுன்னா, ஒன்று பர்மனெண்ட்டாக செட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் இங்கே தமிழ்னு டிக் வச்சுக்கலாம். டிக் வச்சுட்டு நான் என்ன பண்ணுற பாருங்கள், மேடிமிங் இப்போ பாருங்கள் தமிழ்லேயே ஷோ பண்ணுதா எல்லாமே. ஸோ தமிழ்லேயே உங்களுக்கு இங்கிலீஷும் தமிழ்லேயும் மாறி ஷோ பண்ணுது. ஜஸ்ட்டு F1 கொடுத்து பிரிண்ட்டு கொடுத்துட்றீங்க. ஸோ இது வந்து தமிழ் பில்லு. ஓகேவா? தமிழ் பில். ஓகே, இப்போது டாபிக் வைஸ் வரும். ரிட்டன் வர பொருளை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டன் வர பொருள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று கஸ்டமர் இந்த பர்டிகுலர் கஸ்டமர் வாங்கிட்டு போய் ரிட்டன் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஆட் கஸ்டமரில் ஆல்ரெடி ஜெய்தீப்னு ஒரு கஸ்டமர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜெய்தீப்ன்றதை சர்ச் பண்ணிக்கிறேன். ஜெய்தீப்ன்றது ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பர்டிகுலர் ஐட்டம், ஓகே, இது வந்து வாங்கிட்டு போகிறாரு. ஓகே, 2 ஐட்டமு, அதை வந்து F1 கொடுத்துட்றேன், என்ட்ரு கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போயிட்டார். ஓகேவா? ரிட்டன். இப்போது
அதாவது ரிட்டனும் வருது, வேறு ஒரு பொருள் மாற்று பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ எப்படி என்ட்ரி போடுறதுன்னா ரொம்ப சிம்பிள். ஆல்ட்டு கே பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணுற விண்டோ வந்துடும். ஜெய்தீப்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிடும் இல்லையா. இந்த இடத்துல எந்த பொருள் அவர் வந்து வாங்கிட்டு போனாரோ, ஓகே, இது வந்து இந்த இடத்துல -1ன்னு கொடுக்கணும். ஓகேவா. இப்போது பதிலுக்கு வேறு ஒரு பொருள் அவர் வந்து இந்த பொருளை கொடுத்துட்டு வேறு ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறாரு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த பொருளை சர்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து மெடிக்கேர் இது வாங்கிட்டு போகிறாரு. அப்போ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் அவர் எவ்வளோ பே பண்ணணும்? 21 rupees பே பண்ணணும். இந்த பொருளை ரிட்டர்ன் கொடுத்துட்டு இந்த பொருளை வாங்கிட்டு போகிறாரு. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்கள் F1 கொடுக்குறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன் 50 ரூபான்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பில்லை நான் ரிட்டர்னுன்னு போட்டு சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் இது மொத்தமாக. ஓகே, ஏற்கனவே இருக்குன்றது ரிட்டர்ன் கொடுத்துட்டேன், முடிஞ்சு. இப்போ நம்ம எது பார்த்தோம்? ரிட்டர்னும் பார்த்தோம், எக்ஸ்சேஞ்சும் பார்த்தோம். ஏன்னா ஒரு பொருள் அது ரிட்டர்னாக வெறும் -1 போட்டு நம்ம என்ட்ரி பண்ணால் ரிட்டர்ன்ஸில் வந்துடும். பட் அவங்க வந்து வேறு ஒரு பொருள் மாற்றி எடுக்கிறாங்கன்னு போது அது எக்ஸ்சேஞ்ச் பொருளை போட்டோன்னே அது டிஃப்ரெண்ட் அமௌண்ட் மட்டும் அவங்க பே பண்ணிடுறாங்க. அது மைனஸ் ஆகி இது ப்ளஸ் ஆகி போயிடுது. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு பில்லை காமிச்சிட்டு ஃபைனல் டாபிக் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பில்லை பாருங்கள். இது வந்து இங்கிலீஷ் பில்லு. ஓகேவா, லோகோ போட்டு எல்லாமே போட்டு வந்துடுச்சு, இங்கிலீஷ் பில்லு. அடுத்தது தமிழ் பில்லு. ஓகே, தமிழில் பிரிண்ட் ஆகி வந்துடும். இது செட்டிங்ஸ் எல்லாம் நான் வச்சு கொடுத்துருவேன். இப்போ ரிட்டர்ன் பில் பாருங்கள், இங்கே காமிக்குது -1 அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிடுச்சு. 12 ரூபா ரிட்டர்ன், 33 ரூபா அதில் மைனஸ் ஆகிடுச்சுன்னா 21 rupees நீங்கள் வசூல் பண்ணுறீங்க. இங்கே டேக்ஸுமே ரிட்டர்ன் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஏற்கனவே நம்ம போட்ட பில்லுக்கான டேக்ஸ் வேல்யூமே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக் இருந்திருக்கும், நீங்கள் கரெக்டாக பர்ச்சேஸ் என்ட்ரி போடாமல் விட்டுருப்பீங்க. ஓகேவா, அப்படி வச்சுப்போம். இப்போ நான் ஸ்டாக்கை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது 8 பீஸ் இருக்குது. ஆக்சுவலாக கணக்கு படி பார்த்தா இந்த பார்கோடுக்கு 8 பீஸுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்குறீங்க வந்து 5 பீஸ் தான் இருக்குது. ஓகே, இல்லைனா வந்து இப்படி பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு 8 பீஸ் வந்து இருக்கிறதா ஸ்டாக் இருக்கிறதா சாஃப்ட்வேர் காட்டுது. நீங்கள் வந்து ப்ராப்பராக பர்ச்சேஸ் என்ட்ரி எதுவுமே மெயின்டைன் பண்ணலை. ஆனால் கையில் வந்து எனக்கு 10 பீஸ் இருக்குது, 2 பீஸு கூடுதலாக இருக்குது அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே 10ன்னு வரணும் நம்மளுக்கு. இன்ஸ்டாக் கீழே பாருங்களா, இது வந்து இன்ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 10 வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்க, Alt+C கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ரிசீவ்டு சலான் அப்படின்னு ஒன்று போட்டுடுறேன். ஓகே, ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்ட்ரு அடிச்சோன்னே 8ன்னு இருக்கா. இப்போ வந்து நம்மளுக்கு 10 காமிக்கணும்னு அர்த்தம். அப்போ 2 பீஸை போட்டால் நம்மளுக்கு 10ன்னு வந்துடும் இல்லையா. இதுக்கு பில் நம்பர் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறோம். ரிட்டர்ன்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் R1ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு F1 கொடுத்துட்றேன். F1 கொடுத்தோன்னே ரெக்கார்ட் சேவ் ஆகிடுச்சு. கரெக்டாக. இப்போ பாருங்கள், சேல்ஸில் போயிட்டு கொடுத்தோன்னே எனக்கு 10 பீஸ் வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிள் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதாவது கவர் பண்ணோம் அப்படின்னா, சிங்கிளாக ஒரு ஐட்டம் எப்படி ஏற்றுறது, பல்காக ஒரு ஐட்டத்தை எப்படி ஏற்றுறது, ரிட்டன் எப்படி வந்து போடுறது, எக்ஸ்சேஞ்ச் எப்படி போடுறது, ஸ்டாக்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ற 5 டாப்பிக்கை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தமிழ் இங்கிலீஷ் அதாவது லாங்குவேஜில் பில் கேட்குறவங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஃபைனலாக ஒன்று மட்டும் காமிக்கிறேன். இந்த ஹோல்சேல் பில் நான் போட்டு காமிச்சிடுறேன். ஹோல்சேல் பில் போடுறதுக்கு F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அதே பார்கோடு போட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஏற்கனவே இதனுடைய ரேட்டு வேறு. ஓகே, இப்போ ஹோல்சேல் ரேட் வந்து 11 ரூபான்றது அதை பிக் பண்ணிவிட்டு வந்துடும். ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா A4ல் இன்வாய்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல A4ன்னு இன்வாய்ஸ் செட் பண்ணிவிட்டு F1 கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு A4ல் அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பில் ஃபார்மேட் உங்களுக்கு கிடச்சிரும். இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக அழகாக நெட் அமௌண்ட் எவ்வளோ, ரேட் எவ்வளோ, அதில் டேக்ஸ் ஆட் ஆகி டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வருது. ஓகே, இந்த இடத்துல ரவுண்ட் அப் எவ்வளோ வருது, இங்கே டேக்ஸ் வந்து சம்மரி பிரித்து அழகாக வந்துடும். இங்கே பேங்க் டீட்டெயில் கொடுத்தா பேங்க் டீட்டெயில்ஸ், டேர்ம்ஸ் கொடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் வரும். உங்கள் ஷாப் போட்டு சிக்னேச்சர் கொடுத்து நீங்கள் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான A4 இன்வாய்ஸும் நம்ம இதில் போட முடியும், அதாவது ஹோல்சேல் பிஸ்னஸ்க்கு. ஸோ இந்த வீடியோவில் அடிஷ்னலாக ஹோல்சேல் பிஸ்னஸ்க்கு எப்படி பில் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.